ஹாய் கலாம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். ஹவர் கிராஃப்ட் செஞ்ச ஆள் நீதானே? கலாம், அமெரிக்கா நிலவுக்கு போகுது, ரஷ்யா விண்வெளிக்கு மனுஷனை அனுப்புது. நம்ம சொந்தமா செயற்கைக்கோள அனுப்புவோம், நம்புறியா? சார், இவருக்கு 31 வயது அனுபவம் இல்லை. நாசாவுக்கு 10,000 விஞ்ஞானி, நமக்கு 10 பேர். கலாம், உனக்கு முதல் ப்ராஜெக்ட் தருகிறேன். ரோஹிணி 75 சவுண்டிங் ராக்கெட். நீதான் ப்ராஜெக்ட் டைரக்டர். ஓகே சார். ராக்கெட் விண்ணில் பாய்கிறது. போயிட்டே சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நார்மல், 25 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. நாம ஜெயிக்க போறோம் சார். எஸ் சார். செகண்ட் ஸ்டேஜ் வால் லீக் சார், ஆட்டிடியூட் கண்ட்ரோல் லாஸ்ட். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல சார், ராக்கெட் வங்காள விரிகுடாவில் விழுந்துருச்சு. மிஷன் ஃபெயில்டு. 319 வினாடிகளில் முடிஞ்சிருச்சு சார். உலக மீடியா முன்னாடி என்ன சொல்றது? யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. ப்ராஜெக்ட் டைரக்டர் நான் தான். 10 வருடம் என் டீமும் நானும் தோற்றுட்டோம். நான் பிரஸ் மீட்டுக்கு போறேன். நான் பதில் சொல்றேன். விண்வெளி ஆய்வுகள் மிகவும் சிக்கலானவை. எந்த இடத்தில் தவறு நடந்தது என்று தெரியவில்லை. மீண்டும் இவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரே ஆண்டில் செயற்கைக்கோளை பூமியில் சுற்றுப்பாதையில் நிறுத்துவோம். யார் கூடுவீன் சார்? காரணம் யாரு? கலாமா? இந்தியா ஏழை நாடு. இந்தியாவுக்கு ராக்கெட் தேவையா? இது என் தோல்வி, என் பொறுப்பு. ப்ராஜெக்ட் டைரக்டர் கலாம் எங்கே சார்? கலாம் அற்புதமான விஞ்ஞானி. 10 வருடம் தூங்காமல் உழைத்தவர். 11 மாதம் கழித்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்டேஜ் 1 பிரிஞ்சாச்சு. ஸ்டேஜ் 2 நார்மல். ஸ்டேஜ் 3 இக்னிஷன். ஸ்டேஜ் 4 செயற்கைக்கோள் பிரிஞ்சாச்சு. மிஷன் சக்சஸ்ஃபுல். இது ஒரு ராக்கெட், ஒரு ஏழை பையனோட கனவு, ஒரு தேசத்தோட நம்பிக்கை. இன்று ஒரு ராக்கெட் வானத்துல மட்டும் போகல, ஒரு தேசத்தோட தன்னம்பிக்கை வானத்துல போயிருக்கு. இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்து SLV, சேட்டலைட், நிலா, செவ்வாய். பிரஸ் மீட்டுக்கு டைரக்டர் APJ அப்துல் கலாம் வருவார். இந்த வெற்றி என்னோடது இல்ல, என் 1000 விஞ்ஞானிகளோடது. என் தோல்வியை பொறுப்பேற்ற ப்ரொஃபசர் தவானோடது. என்னை நம்பின சாராபாயோடது. எங்களை நம்பின இந்தியர்களோடது. நாங்கள் தோற்றோம், ஓடவில்லை. கற்றுக்கொண்டோம், திரும்பி வந்தோம், வென்றோம். ஜெய் ஹிந்த். காட்சி 5. விண்வெளி நாயகனின் வெற்றியும் எழுச்சியும். 1980 SLV வெற்றிக்கு பின் கலாம் DRDOக்கு திரும்பினார். புது சவால் அமெரிக்காவின் MTCR சட்டம். இந்தியாவுக்கு தொழில்நுட்பம் தர மறுக்கிறார்கள். பிரதமர் ராஜீவ் காந்தி கலாமை அழைக்கிறார். கலாம், நமக்கு சொந்தமாக ஒரு மிசைல் வேணும். 2500 கிலோமீட்டர் போகணும். பாகிஸ்தான் சீனா மிரட்டுகிறது, முடியுமா? சார், SLV ராக்கெட் விண்வெளிக்கு போகுது. அதையே படுக்க வச்சா ஏவுகணை. 5 மிசைல் செய்வோம் சார். பிருத்திவி, அக்னி, திரிசூல், ஆகாஷ், நாக். 10 வருடம் கொடுங்க சார். பணம் பணம் வேண்டாம் சார். 500 இளம் விஞ்ஞானிகளை தாங்க. நான் அவர்களை மிசைல் மேன் ஆக்குகிறேன். எல்லா நாடு பார்க்குது சார் நம்மளை. நான் 1979 தோற்றவங்க. அசிங்கத்துக்கு பயந்தா சயின்ஸ் வளராது. அக்னி 1 சீறி பாயுது.
சார் தவான் சார், நீங்க போட்ட விதை இது நெருப்பாய் எரியுது சார். இனிமே இந்தியாவை யாரும் விரட்ட முடியாது. பொக்ரான் சோதனையை அமெரிக்க சேட்டலைட் 24 மணி நேரமும் பார்க்குது. நாம போர் பண்ண போறதில்லை, நம்மள காப்பாத்திக்க போறோம். கலாம், இது உன் கனவு. கலாம் அவர்கள் பொக்ரான் பட்டனை அழுத்துகிறார். சக்சஸ். ஜெய் ஹிந்த்! இந்தியா இன்றைக்கு அணு ஆயுத நாடு சார். நீங்க இந்தியாவோட வரலாற்றை மாற்றினீங்க. நாளைக்கு உலகமே நம்மை மதிக்கும். நாங்க யாருக்கும் எதிரி இல்லை, ஆனா எங்களை யாரும் எதிரியா நினைக்க கூடாது. பொக்ரான் எனக்கு பொறுப்பு. இந்த அணு ஆயுதத்தை நாம அழிவுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர். எனக்கு பாடம் சொல்லித்தர தான் பிடிக்கும், போர் சொல்லித்தர பிடிக்காது. காட்சி 6. இந்தியாவின் 11வது ஜனாதிபதி கலாம் ஆவார். ஆனால் அவர் ராஷ்டிரபதி பவனை அரண்மனையாக்கல பாடசாலையாக 4 லட்சம் குழந்தைகளை சந்திக்கிறார். குழந்தைகளை நான் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்க வேண்டும். 1, உயரமாக குறிவைங்க. 2, தினமும் படிங்க. 3, வியர்வை சிந்துங்க. 4, தோற்றாலும் எழுந்திருங்க. இந்த 4ம் இருந்தால் நீங்கள் தான் நாடே இந்தியா. சார், நான் சயின்டிஸ்ட் ஆக வேண்டும். என்னிடம் காசு இல்லை. என்னுடைய ஆசை நிறைவேறுவார். நானும் காசு இல்லாம தான் படித்தேன். பேப்பர் போட்டு படித்தேன். சாராபாய் சார் மாட்டு வண்டியில ராக்கெட் கொண்டு போனார். உனக்கு ஸ்காலர்ஷிப் நான் வாங்கி தரேன். சார், நான் மேத்ஸ்ல ஃபெயில். சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? முடியும். 1963 SLV 3ல தோற்றேன். 1979 ராக்கெட் கடல்ல விழுந்து. இன்று நான் ஜெயிக்கலையா? ஜூலை 27, 2015 83 வயதாகிறது. மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். 50வது கருத்தரங்கு கிரியேட்டிங் a livable planet Earth என்ற தலைப்பில் உரை பேசுகிறார். Good evening, my young friends. Yes, sir. How to create a livable planet Earth? நம்ம பூமி கஷ்டப்படுதுடா. பொல்யூஷன், வார், ஹேட். இதை நாம தான் சரி பண்ணணும். எப்படி? ignited minds வேணும். பற்றி எறிகிற மூளை வேணும். உங்க மூளை, உங்க இதயம். So, my young friends, I want to tell you, creating a livable planet Earth is possible if you டாக்டர், யாராவது இங்க வாங்க சார். கலாம் சார், கலாம் சார். என்னாச்சு சார்? எந்திரிக்க சார். கலாம் சார். இந்தியாவின் மிசைல்மேன், மக்களின் ஜனாதிபதி, குழந்தைகளின் கலாம் ஐயா தன் கடைசி நிமிஷம் வரை ஒரு வகுப்பறையில் ஒரு கரும்பலகை முன்னால் ஒரு ஆசிரியராக உயிர் நீத்தார். ராமேஸ்வரம் கடற்கரையில் பேப்பர் போட்ட சிறுவன், சென்ட் ஜோசப் கல்லூரியில் நேர்மையாக கற்ற மாணவன், MIT-யில் அவமானப்பட்ட பொறியாளன், HAL-இல் தோற்று ISRO-வில் ஜெயித்த விஞ்ஞானி, SLV 3-யில் விண்ணை தொட்ட தலைவன், அக்னியில் நெருப்பான தற்சார்பு, பொக்ரானில் தேசத்தை நிமிர்த்திய தேசபக்தன், ராஷ்டிரபதி பவனை பள்ளிக்கூடமாக்கிய ஆசிரியன், ஷில்லாங்கில் மாணவர்கள் மத்தியில் உயிர் நீத்த மா மனிதன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जा
जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे